சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரூமை பூட்டிட்டு எங்க போனா ஜீவா? அந்த ரவுடி பசங்களுக்கு காசை கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா. இன்னும் அவன் காசு கொடுத்துட்டு இருக்கான். முதல்ல அவனுக்கு போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரே பதட்டமாவே இருக்கு. ஏய், நீ பதறாத, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, உள்ள இருந்தாங்க சவுண்ட் வருது. தெரங்க. லாக் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. போனை உள்ள வச்சுட்டு இந்த ஜீவா எங்க போனா? சரி, நான் ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி ஸ்பேர் கீ எடுத்து வர சொல்றேன். ஹலோ சார், இந்த மணமகன் அறையோட ரூம் ஸ்பேர் கீயை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். நாங்க வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்களேன். வராரு. இந்தாங்க சார். தேங்க்ஸ் பா. ஓகே சார். வரேன் சார். தேங்க்ஸ். ஏய் ஏய், உள்ள வா. ஜீவா. ஏய் டேய், என்னடா கதவு வெளியில பூட்டி இருக்கு? நீங்களாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா? டேய், என்னடா நடக்குதுங்க? டேய் ஜீவா, நீ அது சொல்றா? உங்களெல்லாம் யார் உள்ள வச்சு பூட்டிட்டு போனது? வேற யாரு? அருவிதான். அருவியா? அருவிக்கு நம்ம பண்ண டிராமா எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா. ஐயோ, எல்லாம் இவனுங்களால தான். டேய், நான் தான் உன்கிட்ட பணத்தை கொடுத்து இவங்க எல்லாரையும் துரத்தி விட சொன்னேனே, அனுப்பலையா? அதுக்குள்ள இவனுங்க அருவிக்கிட்ட சிக்குவானுங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஐயோ, என்னடா சொல்ற? அப்ப அந்த அருவிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? ஆமாமா, என்ன பீச்சில் வச்சு குத்த பார்த்ததுல இருந்து நம்ம போட்ட கடத்தல் டிராமா வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சுமா அருவிக்கு. அவ்வளவுதான், போச்சு எல்லாம். மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வரேன், எல்லாம் உண்மையா சொல்லிடுன்னு அவ கதவை மூடிட்டு போயிட்டா. என்னது? உண்மையை சொல்ல போறியா? என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ? டேய், நான் விளையாடலமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையில நல்லா விளையாடிட்டீங்கம்மா. என்ன அப்பவே விட்டு இருந்தா வச்சு நான் வெண்ணிலாவோட கை காலில் விழுந்தாவது இந்த கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பேன். பிளான் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து விட்டதே நீங்கதாமா. பாத்தீங்களா என்ன பேச்சு பேசுறான்னு? ஏய், எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இவங்க எல்லாரையும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஏய், ஒருத்தன் கூட இங்க யாருமே இருக்க கூடாது. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுங்க. உங்களை இன்னொரு தடவை இங்க பார்த்தேன், உயிரோடவே விட மாட்டேன், தொலைச்சிருவேன். போங்கடா. ஏய், இரு 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 இரு. ஏய், இரு. ஏய், தள்ளுறோம். ஓ, ஏய், வாங்கடா, வாங்க. வா. போ. போடா. போ. சீக்கிரம் போடா. போ. இவங்கள துரத்தி விட்டாலும் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருமாப்பா? அருவிக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமே தயவு செஞ்சு கிரிமினலா யோசிக்காம பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுவோம்ப்பா. அப்படியாச்சும் அவங்க பாவம் பார்த்து வெண்ணிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கிழிப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா சரஸ்வதியை நம்ம எல்லாரையுமே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. முட்டாள். எதுவும் புரியாம ஒத்துக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க, இவனை விடுங்க. அந்த அருவி ஏதாவது செஞ்சு தொலைக்கிறதுக்குள்ள அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்லன்னா இந்த கல்யாணம் யார் நினைச்சாலும் நடக்காது. சரி, இவனை நம்பி ஒரு பிரயோஜனமே இல்ல. நாமளே போய் அந்த அருவியை எப்படியா தடுத்து நிறுத்துவோம். ஐயோ, சொன்ன கேளுங்கப்பா. எதையோ பண்ணுங்க, போங்க.
இந்த கல்யாணம் கண்டிப்பா லேஸ்ல நடக்கும்னு எனக்கு தோணல. போங்க. ஏய் இருடா, வா வா. இரு. போ போ. அருவி எங்க இருக்கான்னு தெரியலையே. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். அப்பா அருவி, நீ இப்ப எங்கப்பா இருக்க? அப்பா நான் மண்டபத்துல தான்ப்பா இருக்கேன். என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அருவி. நீ கொஞ்சம் வரியா? வரேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அப்புறம் அப்பா, நீங்க சாப்பிட்டீங்கல்ல? நான் சாப்பிட்டேம்மா. நீ வேலையை முடிச்சிட்டு உடனே வந்து என்ன பாரு. அப்பா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை அருவி. நீ வா, எல்லாத்தையும் உங்ககிட்ட நேர்ல சொல்றேன். சரிப்பா. நீங்க மண்டப ஹால்லயே இருங்க. நான் அத்தையை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. ஏங்க அங்க பாருங்க. அப்பா அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு இவ்ளோ அவசரமா கூப்பிடுறாரு? சரி, இப்ப முதல்ல ஜீவாவும் அவன் குடும்பமும் பண்ண தப்பெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிடலாம். இப்போதைக்கு அதான் முக்கியம். அப்பாவை வந்து பார்க்கலாம். பாத்தீங்களாங்க, நம்ம குட்டை போட்டு உடைக்க என்ன அவசரப்படுறான்னு. இவளை விட்டுறவே கூடாதுங்க. அது எப்படி விடுவேன் இவளா? இவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த அருவி இந்த கல்யாண மண்டபத்துல இருந்தா அது நமக்கு தான் பிரச்சனை.